உட்பட்ட புவானி கிராமத்தில் நாங்கள் சுமார் 3.5 ஏக்கர் நிலத்தில் பயிர் செய்து சாகுபடி செய்து வருகிறோம். எங்களது பயிர் ரோஜா தோட்டம், உளுந்து நெல் பயிர் சாகுபடி செய்து வருகிறோம். காற்றாலை எங்களது ரோஜா தோட்டத்தை 2ஆம் தேதி அன்று அழிக்க முற்பட்டது. அப்பொழுது நானும் என் குழந்தை, என் அம்மா எல்லாரும் தீக்குளிக்க முயன்றோம். அதை அப்போதே நிப்பாட்டிவிட்டு நிறுத்திவிட்டு காற்றாலை நிறுவனம் போய்விட்டது. அதே 3ஆம் தேதி அன்று காலை மாலை 3 மணி அளவில் காற்றாலை நிறுவனம் ரோஜா தோட்டத்தை அழிக்க முற்படும் போது 15 நபர்கள் கொண்ட நபர் எங்களை அடித்த போது காற்றாலை தோட்டத்தை ரோஸ் தோட்டத்தை காற்றாலை நிறுவனம் தேசிய இயந்திரம் மூலம் எங்கள் ரோஸ் தோட்டத்தை அழித்தார்கள். அதை என்னை அடித்தவுடன் எங்க அப்பா என்னை அடிக்கார்கள் என்று சொன்னதும் எங்க அப்பா மன உடையத்திற்கு ஆளாகி மருந்தை கொடுத்து விட்டார். அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் கொண்டு சென்றோம். அங்கு சிகிச்சை பலனின்றி 5ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் இறந்து விட்டார். ஆனால் இறந்ததும் தெரிந்தும் ஆனால் எங்கள் அப்பா சாவுக்கு காரணம் யாருமே அரெஸ்ட் பண்ணவில்லை. அரெஸ்ட் பண்ணும் வரை எங்க